SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. வெளிக்கந்தியில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் கண்டுபிடிப்பு. விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள். கொழும்பில் இளம் பெண்ணை தகாத முறையில் புகைப்படம் எடுத்தவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள், போலீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. வடக்கில் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு உயர் நீதிமன்றம் தடை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 29 மாணவர்கள் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். குருநாகல் பிரதேசத்தில் முடிவெட்ட சென்ற ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் குருநாகல் தொரட்டியாவ போலீஸ் பிரிவில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று மதியம் தொழிலதிபர் முடிவெட்டப் போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மாலை வரை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியும் இயங்காமல் போயுள்ளது. இதனால் அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் கட்டம்புவ பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளதால் அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமைய மேலும் விசாரணையில் வாகனமும் அந்த நபர் காணாமல் போன தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது மனைவிக்கு இந்த விடயம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாகனத்தில் உயிரிழந்து கிடந்தவர் தனது கணவர் என மனைவியால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மர்மமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிக்கந்தியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்வனேசதுரி சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவினரால் செயற்படுத்தி வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பேராசிரியர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெளிக்கந்தி முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் கூறியுள்ளார். இந்த முகாம் 2005ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர்கள் வலியால் அலறும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெல் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகின்றது. இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொரளையில் தனியார் பேருந்தில் பயணித்த இளம்பெண்ணை தகாத முறையில் கையடக்க தொலைபேசியில் படம் பிடித்ததற்காக இளைஞனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து 20 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெகுனுவெல உத்தரவிட்டுள்ளார். சாட்டப்பட்டவருக்கு 1500 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதவான் உத்தரவிட்டார். 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தெமட்டகொட பகுதியை சேர்ந்த நபருக்கு இந்த அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் தனது பணியிடத்துக்கு செல்வதற்காக பொரளி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பேருந்தில் சென்ற வழியில் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். குற்றவாளியான நபர் தன்னை ரகசியமான முறையில் புகைப்படம் எடுத்ததாகவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு முன்மாதிரியாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை கோரினார். இந்த சம்பவம் கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நிலையில் நீண்ட விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்களும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்கைப், விசாட் போன்ற சமூக ஊடகங்களும் பல்வேறு நபர்களின் பெயர்களில் தோன்றும் கணக்குகள், பல்வேறு வலைத்தளங்களை அணுக வழங்கப்பட்ட இணைய இணைப்புகள், தெரியாத சமூக வலைப்பின்னல் குழுக்களை அணுகுதல் மற்றும் அவர்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். உங்கள் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை தெரியாத தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என்றும் தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை மூன்றாம் தரப்பினரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வழங்கிய புற கணக்குகளுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வடக்கில் 5941 ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக்கி கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு தடை விதித்து உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளைய தினம் காலக்கெடு நிறைவடையும் தருவாயில் எம்.ஏ. சுமந்திரனால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை வழக்கு எடுத்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஜசந்த கோதாகொட, சம்பத் அபேகோன் மற்றும் சம்பத் விஜயரத்ன உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் அதிபர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையை மீறியதாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நாமல் ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆவணங்களை தவிர வேறு பல ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி கோரியுள்ளதாக அரசு தரப்பு சார்பில் ஆஜரான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தெரிவித்தார். அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்குமாறு துணை சொலிசிஸ்டர் ஜெனரலும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி பிரதிவாதிகள் கோரிய ஆவணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வழக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதவான் உத்தரவிட்டார். உலகச் செய்திகள். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகரில் பாங்குயில் பாடசாலை கட்டிடம் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 29 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 250 பேர் காயமடைந்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகரில் பாங்குயில் உயர்நிலை பாடசாலையில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த பாடசாலையில் இந்த ஆண்டுக்கான இறுதிப் பரீட்சைகள் ஆரம்பமாக நடைபெற்று வருகின்றது. இதனிடையே நேற்று மாணவர்கள் பாடசாலையில் அமர்ந்து தேர்வு எழுதிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு குண்டு வெடிப்பது போன்று பயங்கர சத்தம் கேட்டதனால் பீதியடைந்த மாணவர்கள் அங்குமிங்குமாக ஓடினர். இதனைத் தொடர்ந்து பாடசாலை கட்டிடம் தீப்பிடித்திருந்துள்ளது. இதற்கிடையே தீ விபத்து குறித்து மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த பேரில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 29 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 280 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்தி. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. வெளிக்கந்தியில் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் கண்டுபிடிப்பு. விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள். கொழும்பில் இளம் பெண்ணை தகாத முறையில் புகைப்படம் எடுத்தவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை. சமூக ஊடகங்கள் மூலம் அதிகரிக்கும் குற்றங்கள், போலீஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. வடக்கில் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு உயர் நீதிமன்றம் தடை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 29 மாணவர்கள் உயிரிழப்பு.